Welcome to enlighten class. நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதோடு சேர்த்து நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் வேர்பு அட்வர்பு அது ரெண்டுக்கும் கூடுதலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி இன்றைக்கி வரப்போகிற சென்டென்சஸில் நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ்ஸை ஹைலைட் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது தான் பேசிக்கான இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் பார்ட்டு. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 இருக்குது ப்ளஸ் ஆர்டிக்கல். ஸோ இந்த டோட்டலாக 9. இந்த 9ஐயும் சேர்த்து தான் அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நேமாக வரும். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். என் அண்ணன் உயரமாகவும் ஒல்லியாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை பிரதர் இஸ் டால் அண்டு தின். மை பிரதர் இஸ் டால் அண்டு தின். இந்த சென்டென்ஸில் பிரதர் அப்படின்றது நவுன், மை பிரதர் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக வரும். மை அப்படின்றது ஒரு ப்ரனவுன், பிரதருங்கிறது நவுனு, இஸ் வேர்பு, இந்த டால் தின் இது ரெண்டும் தான் அட்ஜெக்டிவ். எந்த ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸில் இருக்க நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல டால் அப்படின்றது அந்த பிரதர் உயரமாக இருக்கிறாரு அப்படின்னு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது, விளக்கம் கொடுக்குது, நவுனுக்கு விளக்கம் கொடுக்குது. அதனால் டாலும் தின் ஒல்லியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவுன் பிரதருக்கு அகெயின் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறனால தின்னும் அட்ஜெக்டிவ். எனக்கு என் ஆங்கில ஆசிரியையை பிடிக்கும். ஐ லைக் மை இங்கிலீஷ் டீச்சர். ஐ லைக் மை இங்கிலீஷ் டீச்சர். ஐன்றது இந்த சென்டென்ஸில் எனக்கு, லைக் அப்படின்றது பிடிக்கும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வெர்பு, ஐ ப்ரனவுன், மைன்றதும் ப்ரனவுன். இந்த இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றது தான் இங்கே நவுனு. இங்கிலீஷ்ன்றது ஒரு நவுன் தான், ஆனால் இந்த சென்டென்ஸில் டீச்சர்ன்ற நவுனுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கிறதுனால இங்கிலீஷ்ன்றது அட்ஜெக்டிவாக இருக்குது இந்த சென்டென்ஸில். ஸோ இங்கிலீஷ் அட்ஜெக்டிவ், டீச்சர் நவுன். என்கிட்ட 8 ஆப்பிள்கள் இருக்குது. ஐ ஹாவ் 8 ஆப்பிள்ஸ். ஐ ஹாவ் 8 ஆப்பிள்ஸ். ஐன்றது என்னிடம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரனவுன். ஹாவ் அப்படின்றது இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குற ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்பு. 8ன்றது நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸில் தான் வரும். இங்கே ஆப்பிள்ஸ் தான் நவுனு. எத்தனை ஆப்பிள்ஸு? 8 ஆப்பிள்ஸ். அந்த நவுனை கூடுதலாக விளக்கம் கொடுக்குது நவுனுக்கு. அதனால் 8ன்றது அட்ஜெக்டிவ், ஆப்பிள்ஸ்ன்றது நவுன். உணவு சுவையாக இருக்கிறது. The food is delicious. The food is delicious. The food அப்படின்றது உணவு குறிக்குது, அது ஒரு சப்ஜெக்ட். தான்றது ஆர்டிக்கல், ஃபுட்டுன்றது நவுனு, இஸ் ஒரு ஹெல்பிங் வேர்பு, டெலிஷியஸ் அப்படின்றது சுவை அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அந்த உணவு எப்படி இருந்துச்சு? சுவையாக இருந்துச்சு. இப்போ அந்த நவுன் ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனால இந்த டெலிஷியஸ்ன்ற வேர்டு அட்ஜெக்டிவ். என் சகோதரன் குறும்புக்காரன், இல்லைனா என் சகோதரன் சேட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில். மை பிரதர் இஸ் நாட்டி. மை பிரதர் இஸ் நாட்டி. நாட்டி அப்படின்னா இந்த சேட்டை பண்ணுறவங்க, ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறவங்கள தான் நாட்டின்னு சொல்லுவோம். இங்கே மை பிரதர்ன்றது சப்ஜெக்ட், மை அப்படின்றது ப்ரனவுன், பிரதர் நவுன், இஸ் வேர்பு. அந்த பிரதர் எப்படி இருக்கான்? நாட்டியாக இருக்கான். அப்போ அந்த பிரதரை பற்றி சொல்லுது இந்த வேர்டு நாட்டி அப்படின்றது, பிரதரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். படம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. த மூவி வாஸ் போரிங். த மூவி வாஸ் போரிங். த மூவின்றது சப்ஜெக்ட், தன்றது ஆர்டிக்கல், மூவின்றது நவுனு, வாஸ்ன்றது ஒரு பாஸ்ட் ஹெல்பிங் வேர்பு, போரிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். ஏன் அப்படின்னா போரிங்கிறது இந்த சென்டென்ஸில் உள்ள நவுன், ஆனால் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ இது ஒரு அட்ஜெக்டிவ். நியூயார்க் ஒரு பரபரப்பான நகரம். நியூயார்க் இஸ் அ பிஸி சிட்டி. நியூயார்க் இஸ் அ பிஸி சிட்டி. நியூயார்க் அப்படின்றது நவுனு, இஸ் வேர்பு, ஒரு ஆர்டிக்கல், பிஸி அப்படின்றது இங்கே அட்ஜெக்டிவ், சிட்டின்றது நவுன். ஸோ நியூயார்க் அப்படின்ற நவுனையும் சிட்டின்ற நவுனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக இந்த பிஸின்ற வேர்டு இருக்குது. இது ஒரு அட்ஜெக்டிவ். அது பச்சை நிறத்தில் தெரிகிறது. இட் லுக்ஸ் கிரீன். இட் லுக்ஸ் கிரீன். இட்டுன்றது ப்ரனவுன், லுக்ஸ் வேர்பு, மெயின் வேர்பு, கிரீன்ன்றது அட்ஜெக்டிவ்.
கலருடைய நேம் வந்தாலும் அது அட்ஜெக்டிவ் தான். இந்த சென்டென்ஸில் நவுன் இல்லை, நவுனுக்கு பதிலாக தான் ப்ரனவுன் இருக்குது. இட்டுன்ற ப்ரனவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த க்ரீன்ன்ற வேர்டு. ஸோ அதனால் அது அட்ஜெக்டிவ். ஜாக் வயதானவர். ஜாக் இஸ் ஓல்டு. ஜாக் இஸ் ஓல்டு. ஜாக் அப்படின்றது நேம், அது ஒரு ப்ராப்பர் நவுன். இஸ் வேர்பு, ஓல்டு அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ ஜாக்கோடைய வயது, ஜாக்கை பற்றி பேசுது இந்த ஓல்டுன்ற வேர்டு, இது ஒரு அட்ஜெக்டிவ். வானம் இருண்டது. The sky became dark. The sky became dark. The sky அப்படின்றது வானம், அது ஒரு சப்ஜெக்ட். தேன்றது ஆர்டிக்கல், ஸ்கைன்றது நவுனு, பிகேம்ன்றது வேர்பு, டார்க் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ அந்த வானம் எப்படி இருந்துச்சு, டார்க்காக இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்கையை எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டா, ஸ்கைக்கு ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டாக டார்க் இருக்கிறதுனால டார்க் ஒரு அட்ஜெக்டிவ். அவை விலை உயர்ந்தவை. Those are expensive. Those are expensive. Those அப்படின்றது அவைன்னு வரும். தோஸ்ன்றது இந்த சென்டென்ஸில் ஒரு ப்ரனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன்னு சொல்லுவோம். சில இடத்துல வந்து இது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து அது ப்ரனவுனாக இருக்குது, அது ஒரு பொருளை குறிக்குது, தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை குறிக்குது. ஸோ அது ஒரு ப்ரனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன். ஆர்ன்றது வேர்பு, எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வருது. எது விலை உயர்ந்தது, அந்த தோஸ் அப்படின்ற பொருள். ஸோ அந்த நவுனுக்கு எக்ஸ்பிளனேஷனாக அந்த எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். அவை காலியாக இருந்தன. They were empty. They were empty. தேன்றது இந்த சென்டென்ஸில் அவைன்ற அர்த்தம் கொடுக்கும். தே அப்படின்றது பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லை, சில பொருளும் ப்ளூரலாக இருக்கையில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பாட்டில்ஸோ இல்லை வேறு ஏதாவது நிறைய கண்டெய்னர்ஸ் அப்படி அந்த மாதிரி நிறைய ப்ளூரலாக இருந்துச்சுன்னா, பொருள் ப்ளூரலாக வந்துச்சுன்னா தே யூஸ் பண்ணுவோம். தே ஒரு ப்ரனவுன். வேர்ன்றது வேர்பு, எம்டிங்கிறது அந்த தேவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த கண்டெய்னர்ஸோ பாட்டில்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது, காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வேர்டாக வர்றதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். அவள் அப்பாவியாக இருக்கா. ஷீ இஸ் இன்னசென்ட். ஷீ இஸ் இன்னசென்ட். ஷீன்றது ப்ரனவுன், இங்கே பேர் இல்லாமல், அதாவது நவுன் இல்லாமல் ப்ரனவுன் இருக்குது இந்த சென்டென்ஸில். இஸ்ன்றது வேர்பு, இன்னசென்ட் அப்படின்றது அந்த ஷீன்ற பெண்ணை பற்றி பேசுது. அவள் எப்படி இருக்கா, அப்பாவியாக இருக்கா. ஸோ அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால, அதாவது இந்த இடத்துல ப்ரனவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். இன்னசென்ட் அட்ஜெக்டிவ். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹீ இஸ் ஹாப்பி. ஹீ இஸ் ஹாப்பி. ஹீன்றது ப்ரனவுன், இஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்பு, பி வேர்பு. ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அவர் எப்படி இருக்காரு, ஹாப்பியாக இருக்கார். ஸோ இந்த ஹீன்ற பர்சனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக ஹாப்பி இருக்கிறதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். அது ஒரு சூறாவளி இரவு. இட் வாஸ் அ ஸ்டார்மி நைட். இட் வாஸ் அ ஸ்டார்மி நைட். இட்டுன்றது அது ஒரு ப்ரனவுன், வாஸ்ன்றது வெர்பு, யா ஒரு ஆர்டிக்கல், ஸ்டார்மி அப்படிங்கிறது புயலை சூறாவளியை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. இந்த இடத்துல இந்த ஸ்டார்மி அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ், நைட்டுன்றது நவுன். ஸோ இட் அப்படின்ற நவுனுக்கும் சரி, அதாவது ப்ரனவுனுக்கும் சரி, நைட்டுன்ற நவுனுக்கும் டிஸ்கிரைபிங் வேர்டாக ஸ்டார்மி வருது, இது ஒரு அட்ஜெக்டிவ். அவளிடம் ஒரு அழகான மலர் உள்ளது. ஷி ஹாஸ் அ பிரிட்டி ஃப்ளவர். ஷி ஹாஸ் அ பிரிட்டி ஃப்ளவர். ஷீன்றது ப்ரனவுன், ஹேஸ் அப்படின்றது உள்ளது, இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்பிங் வேர்பு. ஏன்றது ஆர்டிக்கல், பிரிட்டின்றது அட்ஜெக்டிவ், ஃப்ளவர்ன்றது நவுன். அந்த நவுனான ஃப்ளவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக அந்த பிரிட்டி இருக்குது, அழகான அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது, இது ஒரு அட்ஜெக்டிவ். கொல்கத்தா ஒரு பெரிய நகரம். கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி. கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி. கொல்கத்தா அப்படின்றது நவுன், இஸ்ன்றது வேர்பு, ஏ ஒரு ஆர்டிக்கல், லார்ஜ் அப்படின்றது அட்ஜெக்டிவ், சிட்டின்றது நவுன். ஸோ இந்த லார்ஜ் வந்து கொல்கட்டான்ற நவுனையும் சிட்டின்ற நவுனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக வந்திருக்கு, இது ஒரு அட்ஜெக்டிவ். அது ஒரு கருப்பு பூனை. இட் இஸ் அ பிளாக் கேட். இட் இஸ் அ பிளாக் கேட். இட்டுன்றது ப்ரனவுன், இஸ் வேர்பு, பிளாக்ன்றது அட்ஜெக்டிவ், கேட்டுன்றது நவுன். கேட்டுன்ற நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக பிளாக் வந்திருக்கு, அது ஒரு அட்ஜெக்டிவ். இது அற்புதமானது. இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இட்டுன்றது ப்ரனவுன், இஸ் வேர்பு, ஃபென்டாஸ்டிக் அற்புதமானது அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. இந்த சென்டென்ஸில் இட்டுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வேர்டாக வந்திருக்க அட்ஜெக்டிவ், ஃபென்டாஸ்டிக் அட்ஜெக்டிவ். அது ஒரு கருப்பு பூனை. இட் இஸ் அ பிளாக் கேட். இட் இஸ் அ பிளாக் கேட். இட்டுன்றது ப்ரனவுன், இஸ் வேர்பு, பிளாக் அப்படின்றது அட்ஜெக்டிவ், இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அட்ஜெக்டிவ்.
அந்த வட்ட வடிவ மேஜை நிரம்பி இருந்தது. The round table was full. The round table was full. The round table அப்படின்றது சப்ஜெக்ட், the ஒரு ஆர்டிக்கல், round அப்படிங்கிறது adjective, table noun. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸில் டேபிள்ன்ற நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டாக ரவுண்ட் இருக்கிறதுனால ரவுண்டுன்றது adjective. வாஸ்ன்றது verb, ஃபுல்லும் அகெயின் adjective. ஏன் அப்படின்னா அந்த ரவுண்டு டேபிள் எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அகெயின் அந்த ரவுண்டு டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வேர்டாக ஃபுல் இருக்கிறதுனால அது ஒரு adjective. பல நாய்கள் இருந்தன. There were several dogs. There were several dogs. There அப்படின்றது இந்த இடத்தை குறிக்குது, அது ஒரு pronoun. Were அப்படின்றது verb, several அப்படின்றது adjective. Dogs noun. ஸோ எவ்வளோ டாக்ஸ் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, பல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரதுனால இந்த severalன்றது adjective. I hope this helps you and thanks for watching.